வணக்கம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சிக்கலையும் நெருக்கடிகளையும் உருவாக்கும் நோக்கத்தில் தமிழகத்தில் சிலர் கைது செய்யப்படக்கூடும் என்கிற தகவல்கள் உலா வர தொடங்கியுள்ளன. லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த வாரம் வெளியிட்டார். மொத்தம் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது. வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்த நிலையில் டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. அதாவது மதுபான கொள்கை விவகாரத்தில் நேற்று மாலை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்திற்கு சென்ற அமலாக்கத்துறை அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வந்தனர். கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்யும் என்று ஆம் ஆத்மி தலைவர் அதிஷி கூறியிருந்தார். அதேபோல் நேற்று இரவு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனவே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாஜகவின் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் அதிர்வுகள் அதிகரிக்க செய்திருக்கிறது. கெஜ்ரிவாலின் கைதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் கெஜ்ரிவாலின் கைதை தொடர்ந்து அடுத்த கைது எந்த மாநிலத்தில் இருக்கும் என்கிற பரபரப்பும் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது தேர்தல் நெருங்க கைதுகள் தொடர்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்கிறார்கள் மத்திய மாநில உளவுத்துறையினர். குறிப்பாக தேர்தல் நெருக்கத்தில் திமுக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு சிக்கலையும் நெருக்கடிகளையும் உருவாக்கும் நோக்கத்தில் தமிழகத்தில் சிலர் கைது செய்யப்படக்கூடும் என்கிற தகவல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சமீபத்தில் ஜி ஸ்கொயர் உரிமையாளர் பாலா மற்றும் அவரது அலுவலக முக்கியஸ்தர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் ரைடு நடத்திய சம்பவம் திமுக மேலிடத்தை தூங்கவிடவில்லை. இது குறித்து குடும்ப உறவுகள் சிலரிடம் ஆலோசித்துள்ளது திமுக மேலிடம். எந்த தவறான செயல்பாடுகளும் ஜி ஸ்கொயரில் இல்லை என்று நம்பிக்கை தெரிவித்ததை அடுத்து திமுக மேலிடம் சற்று நிம்மதி அடைந்ததாம். அது மட்டுமில்லாமல் எங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, நாங்கள் தனியார் நிறுவனம், ரைடு வந்தால் எங்களிடம் உள்ள முறையான ஆவணங்களை காண்பிக்க தயாராக உள்ளோம் என கூறியுள்ளனர். அரவிந்த் கெஜ்ரிவால் கைது காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி நாடு முழுக்க எதிர்க்கட்சிகளிடையே கடும் பிரஷர் ஏற்பட்டுள்ளதாம்.